பெண் பதுமையானது ஆனந்தமாக இப்படி செல்வதும் அப்படி செல்வதும் அப்படியே உத்தமாக இருக்கிறது. ஐயா அது பொம்மை சோளக்காட்டு பொம்மை. சோளக்காட்டு பொம்மையா? சோளக்காட்டு பொம்மையா? ஆமாங்க பொம்மை இல்லடா பதுமை. சோளக்கால பொம்மை. பதுமை இருக்குது. சரி அந்த பதுமையை தொட்டு தழ வேண்டும். ஐயா வாணங்க. அதனுடைய இடையழகும் அந்த புஜபலங்களும் அதனுடைய சனம் பார்த்தாலும் அப்படியே வாணங்க. அதுல முன்சாமி காண வச்சுக்கிறோம். முன்சாமி இருக்குது. அதை தொட்டு தழ வேண்டும். ஐயா தொட்டு முன்சாமி புடிச்சா விட மாட்டான். ஆமா முன்சாமியானா கஞ்சாமியானா? முன்சாமியா புடிச்சாங்க வச்சுக்க. முன்சாமியானா கஞ்சாமியானா காங்கறானீங்க? அந்த முன்சாமியா புடிச்சா விடவே மாட்டான். மின்சாரம் அப்படி ராமபுரம் தான் போனோம். ஐயா சரி பாத்தா அது மின்சாரம் போடு பார்க்கலாம். இது பாரு இது பாக்க வந்து பாரு. இந்த பக்கம் திரும்ப பாரு. பொம்மையே இந்த பார்வை பாருங்க. உன்ன போனா அந்த எந்த கண்டதே இல்லை. இந்த திரிபுர நதிகளுக்கு இரண்டு கரையா இல்லை. சத்திரங்களா இருப்பாளோ தேவியா இருக்குமா? பஞ்சாச்சரங்களோ அருவியன் ரோகியமோ இந்த திசை எங்கும் கண்டதே இல்லை. இந்த திரிபுர நதிகளுக்கு இவள் நிகரே இல்லை. என் மனதை கவர வந்து இவள் மாதேவள் யாரோ ஏண்டா ஐயா அந்த மாதுவை தொட்டு தழ வேண்டும். பழமா கடா அச்சமும் பழமும் விட்டு வீரியமா குப்பறிங்கோ அறிவு மலையை செஞ்சு யாரென்று உரை செய்யும். ஐயே அடிக்கடி உடைக்காவிட்டால் இதோ என் வாழால் உடைப்பதை கருவே உன்னை வாழ்த்துவேன். அண்ணா அண்ணா வேணானோ
அந்தமாய் அவள் செய்யும் அறிவுள்ள படிப்பு அண்ணாவே நானோ ஏழை அந்த பிரமாதம் இருக்கானே அவனுக்கு எதுவுமே தருடா பையா நான்கு தினம் கொண்டு அந்த பிரமாதேவனுக்கு அறிவே இல்லை சொல்லக்கூடிய அறிவே கிடையாது பாத்தியா எவ்வளோ அழகா இருக்கக்கூடிய இந்த பெண் அண்ணாவே நான் ஒரு அடிமத்தைய புரிய வந்தே அண்ணாவே அன்புட இந்த நோட்டி அண்ணாவே நான் வரியானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அண்ணா நிச்சா அண்ணான்னு சொல்லி பிடிச்சா பையா இதுக்கு லோல் போட்டுனுக்குறேன் தலையாயிட்டு பாரு ஐயா மகாராஜா அண்ணாவே அண்ணான்னு சொல்லி பிடிச்சா மகாராஜா உங்களுக்கு எதுனாக்குதா அண்ணா இல்ல ஒரு பொம்பளை ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளை பார்த்து அண்ணான்னு வச்சுக்கா அண்ணான்னு சொல்லிச்சுனா அன்னைக்கே கும்ம மாமான்னு சொன்னா கூட மறுநாள் போவோம் மாமா சொன்னா அண்ணான்னு சொன்னாக்கா போ அண்ணான்னு சொல்லிட்டா போதும் அன்னைக்கே கும்ம அடியே போக்குமா ஐயா ஏய் அன்னைக்கே வேலை இப்படி இது தெரியலடா டேய் இது தெரியலடா பாய் டேய் நான் கத்துக்குறேன் எல்லாத்துமே கத்துக்குறேன் ஏய் ஐயா குரு ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அண்ணா அன்னைக்கேவா அன்னைக்கே கும்ம உன்னை எவ்வளவு சொல்லி கொடுக்குற குருதாட்சணை வைய குருதாச்சினியா வச்சிடறேன் அது துட்டெல்லாம் தேவையில்ல எல்லாம் பா அண்ணாவே நான் ஒரு ஏழை அடிமை தொழில் புரிய வந்தேன் அடிமை தொழில் எங்க புரியுது எங்கம்மா அடிமை தொழில எங்கயா அண்ணாவே இன்னாட்டை ஹலோ அரசந்த அண்ணாவே நான் ஏழை அண்ணாவே இந்த நாட்டை ஆளும் அரசந்தாய் அந்த வீட்டில் ஏன்னா யாரு விளையாட மன்னனுடைய மனைவியா விளங்கக்கூடியவர் தேவிக்கு அந்தமாய் பணிகள் செய்யக்கூடிய பணிப்பெண் அண்ணா பணிப்பெண்ணா நீ ஏய் மகாராஜா அந்த தேவடி ஆளுங்க என்ன அக்கா உள்ள உட்காந்து போன் வந்துக்கிறாள் அந்த தேவடி ஆளுக்கு அறிவு இருக்குமா அவளுக்கு புத்தி இருக்குமா அவளுக்கு எவனும் வெச்சாம்பாரு பேரு சூத்தாத்தா தேவின்னு அந்த தேவடி ஆளுக்கு அறிவு இருக்குமான்றான் இவ்வளவு பெரிய அழகாக்குது இந்த அழகாகிற பொம்பளைய வேலைக்காரியா வச்சுக்கிறாளே உங்க அக்கா வந்து இந்த அம்மாவுக்கு வேலை செய்யணும் இந்த அம்மா போய் அந்த உங்க அக்காவுக்கு வேலை செய்ய தகுமாறு அவளை கை அக்காவே சரி என் அக்கா சுதச்சன அக்காவே நீ எப்படி பாவிக்கிற ஒரு தாய் போல பாவிப்பேன் தாய் போல பாவிக்கிற ஆமா என் அக்கா அக்கா பொண்ணு மொற பொண்ணு அது போட்டா அக்காவை தாய் போல மதிக்கிற நீ அக்காவும் மகனாக நீ இருக்கையா சரி பாட்டோம் என்னுடைய மாமாவை நீ எப்படி பாவிக்கிற ஒரு தந்தையாக பாவிப்பேன் மாமா பொண்ணு மொற பொண்ணு அப்படி இருந்தாலும் ஏய் அரி மாதேவி சொன்ன பேச்சா
என் மனமானது களிப்புண்டா இருக்கிறது, என் மனம் மகிழ்ச்சியா இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீ எதுவும் நினைத்திடாமல் எனக்கு என் மனைவிக்கு நீ எனக்கு மனைவியாக அண்ணா இந்த மொழி ஆனந்தமான உனக்கு அண்ணா இந்த மொழி நான் தங்கை, நான் உனக்கு தங்கை. நீ அண்ணாக நீ வேண்டும். இப்படி செய்வதை என் நாதர்கள் கண்டாரானால் உன்னை நாசம் செய்து விடுவார்கள் என்றா? என்ன நாசம் செய்வார்களா? ஆமா. ஏய், அட அண்ணன் சொல்ல அண்ணன் அண்ணன் என்று சொல்கிறாயே, அண்ணன் அவன் கூட போசணும் கூட ஓட்டு வா ஐயா அறியாத வார்த்தை பேசி பாவி என்னை வழிபாரைத்தாய். கை வை
வேலை முடிந்தது. எனக்கு வழிவிட்டு நான் போறேன். அடி வாடா தள்ளாதே. பாத்தியாடா பையா? அந்த கண்ணாடி போல் வெளிச்சம் காட்டுவதே எல்லாருக்கு. அது இரண்டு கால்களில் தொடை இருக்கிறது அல்லவா? அந்த தொலையின் மீது வேறே ஒரு ஆரம்பமானது கிச்சகா என்று அழைக்கிறது. அது மட்டுமா? அதை பால தீரம் பற்றி அப்படி இருந்தாலும் போக வேண்டாம். என்னை கட்டி அணைத்து ஓ கீச்சக மாமா, ஓ கீச்சக மாமா என்று அழைக்க வேண்டும். ரூம்ல இல்லை அப்படிதான். வார்த்தைகளை பேசி என்னை இப்படி ஏச வேண்டாம், பேச வேண்டாம். நான் வந்த வழி பார்த்து போறேன். அழிவில்லாத ஒரு தேசம் தேசம். அப்படியே சாடுகிறது. அதை சாடுவது பார்த்தா ஹரி ஹரி கோவிந்தா யாரு பார் என்று பேசுகிறார். இப்படி
அப்படி ஒரு வசனம் பேச வேண்டாமடா, பேச வேண்டாம். அதனால மடிய போறேனா? ஏய், அதனால மடிய போறேன். அம்மா, ஏய், அடி மடிதாலும் மடிந்து போகுறே. அடிதாலும் மடிந்து போகுறே. ஏய், பாரா. அந்த ஆதையான மரத்தை கிட்ட வர வேண்டும். வா, வா, வா. அண்ணா. அண்ணா, மோகத்தீரு என்று பேசுகிறாய், அது பாதிக்கின்றதா? மோகத்தீரு என்று பேசுகிறாய், அது பாதிக்கின்றதா? மோகத்தீரு என்று பேசுறியே. ஆ? உனக்கு தாய். உனக்கு தாயடா, என்ன சொன்ன? தாய் போலடா நான். உனக்கு நான் தாயா? ஆமா. தாய், அது தாய் அது பிள்ளை அது அடி. தாய், பிள்ளை என்று தெரிவிக்கிறாயே. உனக்கு தாயா? ஆமாடா. தாய் வந்து என்ன பண்ணுவாங்க? அட பாவி, தாயடா என்று பேசுகிறாய், அது பாதிக்கின்றதா? தாயடா என்று பேசுகிறாய், அது பாதிக்கின்றதா? தடுத்து தடுத்து வசனம் பேசுகிறாய், அது பாதிக்கின்றதா? தடுத்து தடுத்து வசனம் பேசுகிறாய், அது பாதிக்கின்றதா? அட பாவி, ஒரு பெண்ணை பார்த்தால் தாயாக பாவிக்க வேண்டுமடா. ஏய், இதனால இதனால ஐயப்போ அழிய போறடா, அழிய போற. அழிய போறா. ஆமா, இதனால உன்னை அழிய போறேனா? ஆமா. நான் அழிந்தாலும் அழிந்து போகிறேன். அழிந்தாலும் அழிந்து போகிறேன். உன்னாலே அழிந்தாலும் சரி, உன்னை கட்டி அழைத்து ஒரு முத்தமிடாம விட மாட்டேன். அட பாவி கேட்டகா, விரத்தாரத்துக்கு சித்து. விரைவாக போனதை. யூடியூப் போட்டுருவோம்.
எடுத்துக்கலாம் தானே அழிந்து போனவர்கள் எத்தனையோ பேர்கள் இதையும் தெரியலையா? அது மட்டும் இல்ல, ரகுராம தேவியாக விளங்கக்கூடிய சீதா மீது ஆசைப்பட்ட அந்த ராவணன், அந்த ராவணன் அழித்த கதை கூட அவனுக்கு தெரியல. ரகுராம தேவியாக விளங்கக்கூடிய சீதா, அந்த சீதா தேவி மீது இச்சை கொண்டால் அதனால அழிந்த அந்த கடந்த ராவணன் இந்த கதை கூட தெரியலையா? இந்த கதை ஒரு நேரத்தில் அதனால என்ன விட்டு விடு, நான் வந்த வழி பார்த்து போறேன்டா. போறியா? ஆமா, எங்க போற? அந்த சுதந்திர அம்மாவிடம் சென்று இருக்கு பணிவிடை வேலை செய்கிறேன். ஹேய் இந்தடா கண்ட உந்தன் ஜல் ரெண்டு அடிக்கிட்டகா படு அடிக்கிட்டகா கண்ட உந்தன் ஜல் அடிக்கிட்டகா படு அடிக்கிட்டகா காகம் கொத்து மேல அடிக்கிட்டகா. அந்த பாத்திய இரண்டு கண்களையும் அந்த காகமாகப்பட்டது கொத்தி திட்டு விடுவடா. ஆமா, உந்தன் தங்க முளை ரெண்டு அந்த சண்டு முளையானது பாக்கியத்தகா என்று அழைக்குது. வா வா, நான் ஒரு தாய் போலதான் உனக்கு, ஒரு அக்கா தங்கை இது போல கூட நினைக்க மாட்டேன். அந்த